எத்தனை நாளைக்கு தான் அப்படி கார்ட்டூனே பார்த்துட்டு இருப்பேன்? மூளையும் வளர வேணாமா கொஞ்சம்? Give some food for your thoughts, man. Correct, boss. Doordarshan pakava, boss. Okay, do whatever you like, but keep the volume down, okay? Yeah, யாரு பேச? Mr. Avinashi, அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன் சார். Yeah, I know you did it. இப்ப எல்லாத்தையும் ரீஷெட்யூல் பண்ணுங்க. 2 நாள் கழிச்சு தான் வரேன்னு சொன்னீங்க. அப்ப சொன்னேன், இப்ப இல்ல. ஒரு பைத்தியக்கார பொண்ணு பேச்சு கேட்டு ஏமாந்துட்டேன். பைத்தியமா? இல்ல சார், நிஜ பைத்தியம். பாவம், பிறவி குருடு, பிறவி நொண்டி, பிறவி My goodness. என்ன சார்? இல்ல உங்களை இல்ல. மிஸ்டர் அபினாஷி, இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் கேன்சல் பண்ணுங்க. நான் இன்னைக்கு நைட்டு பெங்களூர் வரல. இன்னும் 2 நாள் மெட்ராஸ்ல வேலை இருக்கு. என்னை மன்னித்து விடடி மகளே, மன்னித்து விடு. 2 திங்கள் அடி வயிற்றிலே சுமந்து அகுது பின்னர் ஆணிப்பொன் தொட்டிலில் இட்டு அம்புலி காட்டி அமுது படைத்த உன்னை ஐயகோ என் கையாலேயே கொல்லும்படி ஆகிவிட்டதே. நீ என் மகள் அல்லம்மா, மகள் அல்ல, தாய். ஆம், தாயம்மா, தாய். ஆதிசக்தி அன்னையின் அருள் இருந்தால் அடுத்த ஜென்மத்திலாவது நாம் இருவரும் ஒன்றாக சந்திப்போம். சந்திப்போம். சரி விடு சகுமை, உண்டேராக்கு. அன்னையின் விருப்பம் அதுவானால், அன்னையின் விருப்பம் அதுவானால் அகுதே, அகுதே. அகுதே அவசரத்தாச்சி சகுமை, நீ சவுடி. டேய் கூப்பிடுறா. ஆனா எங்க அம்மா தான் துட்டுக்கு ஆசைப்பட்டு என்ன பைத்தியமா நடிக்க சொன்னாங்க சார். பணம் கொடுத்தது யாரு? ஊரு பேரெல்லாம் தெரியுது. ஆனா நேர்ல பார்த்தா கரெக்டா சொல்ல சார். சரி கம்மனு உண்டுவே, வாய் முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். சரி, முதல்ல செஞ்ச பெங்களூர் காலுக்கு நீங்க எவ்வளவு பணம் வாங்கினீங்க? பெங்களூர் காலா? அம்மா! ஐயோ, சத்தியமா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஒரு தபா தான் போன் பண்ணோம், அதுக்கு மேல ஒண்ணுமே தெரியாது. முதல்ல போன் செஞ்ச பொம்பளை சொன்னது கரெக்ட். 15 நிமிஷத்துல அங்க இருக்கணும். என்னங்க, அப்ப நாங்க போலாமா? நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. பீம், take care of them. Stay in the car. Okay, boss. எல்லாம் உன்னால வந்தவன. மிஸ்டர் மதன், Yeah. நான் தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். என் பேர் சுசீலா. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ஆக்சிடென்ட்ல சாகல. நீங்க யார உறவுக்காரங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க தான் உங்க அப்பாவை கொலை பண்ண முயற்சி.
அண்ணா. ஏய், வண்டி ஓடுறா. சீக்கிரம். குட் ஷோ பீம். பயப்படாதீங்க, பீம் வந்துட்டான். எதுக்கும் நான் மேடம் மேடம் ஐயோ வரானுங்க வரானுங்க ஃப்ரீ தான். போங்க போங்க. ஏய், மீசை ஓட்டிட்டு பேண்ட்டை மாத்திட்டா ஆள் தெரியாது நினைச்சுக்கிட்டியா? சும்மா இருமா. என்னமா? ஐயோ. இந்த கத்து மீதி எங்க? அவ்வளவுதாங்க. ஷிட்.
ஏய், ஒண்ணும் இல்லையே. பயப்படாதீங்க பாஸ், நான் பாத்துக்கிறேன். எங்க அவங்க? ஓடி போயிட்டாங்க. இனிமே கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. டோன்ட் வரி. அப்பா, கடவுள் தான் காப்பாத்தினார். இவர் காப்பாத்தணும். ராஜு, Yeah, come in. Mr. Raju is right now not in. அரே நிம்பல் இங்கிலீஷ்ல பேசுறான், நம்மள ஏமாத்த முடியாது. நீ மீசை எடுக்கறான் நான் பச்சான்ல நினைச்சே. No, wait, nah, Raju இல்ல. நீ ராஜு இல்ல சரி, ஆனா பணம் இல்ல சொல்லாதே. 25000 ரூபாய் கொடு. No, wait, let's... அரே ரோலக்ஸ் வாட்ச். Yeah. 25000 ரூபாய் கொடு இல்ல ரோலக்ஸ் வாட்ச் கொடு. No, it's my daddy's. அரே பணம் Bye. கொடு. என்ன ரூம் பை கூப்பிடுற? Bye. பயப்பட நினைச்சே. Bye. அரே பணம் கொடு. என் பாஸ் மேல கை வைக்கிறேன் நீ? இல்ல. There you are. ராஜு. Oh, shit. Dana Gopal Industries, Bangalore. இது எப்படிங்க? நான் பீம், எப்படி நம்ம டபுள் ஆக்ஷன்? எனக்கு 4 தெரியுது பாஸ். By the way, Mr. Raju, நான் உங்க பீம் என்ன பண்ற நீ? வெளியில கொண்டு போறேன் பாஸ். Careful, for all you know, he might be a heart patient. பார்த்தா பாவமா இருக்கு. பாவமா இருக்கா? பாம்புக்கு பால் வாங்காத சார். ஒன்னும் ஆபத்து இல்ல. ஆகணும் சார், ஆகணும். அப்படி எதனாச்சும் ஆனாதான் நான் பொழைக்க முடியும். ஆமா சார், அது ஒரு பெரிய கதை. ஏன் கேக்குறீங்க? நான் ரொம்ப ஆர்டிஸ்ட் சார். பாத்தீங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம திறமையை பார்த்துட்டு ஒரு நாடகம் போடணும்னு ஆரம்பிச்சாங்க. இப்போ அவசரத்துக்கு ஒரு 6000 ரூபாய் தேவைப்பட்டது. நான் கையெழுத்து போட்டு இந்த பட்டாணி கிட்ட வாங்கினேன். நாடகம் ரொம்ப புரட்சிகரமான கருத்து. இந்த 6000 ரூபாயில ஒரு 1000 ரூபாய் மிஞ்சிச்சு. அதை எப்படி திருப்பி போட்டு எடுத்துலான்னு ட்ரை பண்ணதுல ஒருத்த லெக்ல போயிடுச்சு சார். இந்த 6000 ரூபாய் கூட்டி போட்டு 25 ஆயிடுச்சு. பணம் சொன்னது ஞாபகம் வந்தது. எனக்காக டியூ போட்டு சண்டை போட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா சண்டை போடும்போது பர்ஸையும் கீழே போட்டீங்க. எல்லாம் சரியா இருக்கா பாரு. இதுல என்ன சார் இருக்கு போது? லாண்ட்ரி பில்லு சார். என்ன சார் இது? 500 இது 25000 ரூபாய் இருக்கும் போது இது யாருது சார்? உங்க பர்ஸ். பணமும் உங்கள்ட்ட தானே இருக்கணும். ஓகே. நான் உங்களுக்கு டூப் போட்டு ஃபைட் பண்ணி செஞ்ச உதவிக்காக இந்த பணம் இல்ல, செய்ய போற உதவிக்கு அட்வான்ஸ். என்ன செய்யணும்? டு பிகின் வித் மீசை எடுக்கணும். நெவர். பரவாயில்ல, நல்லாவே பண்ற. சரி சார், இந்த பெரிய மனுஷனுங்கெல்லாம் ஒரு பெரிய ஒத்துமை என்ன தெரியுமா? அந்த மீசை தான். ஏண்டா மீசை எடுத்தனு மறிகிற மாதிரியே தெரியல. மீசை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ பெரிய மனுஷனாவே ஆக போற, தெரியுமா? அப்படியே என்ன மாதிரியா இருக்குப்பா. சாரி, ஒன்ன மாதிரியா இருக்குப்பா. சரி, பெங்களூர் போனதுக்கு அப்புறம் திரும்பி மீசை வளர்ந்துச்சுன்னா ஸ்டூபிட், மறுபடியும் ஷேவ் பண்ணிக்க. இது கூட சொல்லி தரணும். சதான், நானே ஷேவ் பண்ணிக்கலாம். கட்டி ஊடி 25 ஏக்கரா? 50-60 வேலைக்காரன் வேற இருப்பான்ற. எவனாவது ஒருத்தன் கேள்வி கேட்டு குறாஞ்சிட்டானா நான் சொதிப்பிடுவேன். நான் கொஞ்சம் மப்பு தேத்தா. அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி. பீமையும் பக்கத்துலேயே வச்சுக்க. Where's my tea? ஜன்னலாம் இருக்குது. இன்னொரு விஷயம், there's another fellow, அவினாஷி. அவனுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். He has misappropriated 25 lakhs of my money, you know. ஐ சபாஷ், நல்ல ஒருன்ற. யோ, என்கிட்ட இருந்து 25 லட்சம் ரூபாய் திருடிட்டாயா. யூ கேட்ச் மை பாயிண்ட்? 25 லட்சமா? 100 பட்டாணிக்காரன் கடன் எத்திக்கலாயா. 25 லட்சத்தை திருடிட்டான்னு சிரிச்சுக்கினே சொல்றியே. வேற என்ன பண்றது? எனிவே, பி கேர்ஃபுல் ஆஃப் திஸ் ஃபெலோ அவினாஷி. அவன் ஏதாவது பேசினானா கோவமா எரிஞ்சு விழுந்துரு. பாக்கி எந்த தொந்தரவும் வராம நான் பாத்துக்கிறேன். ஓகே?
அது சரி, இவ்வளவு நம்பி என்ன அனுப்புறியா? நானும் அங்க போய் திருடிட்டேன்னா யூ see, சில பேர் மூஞ்சியை பார்த்தாலே சொல்லிடலாம். மூஞ்சியை நான் நம்புறேன். என் மூஞ்சி தான் இப்போ உன் மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சே. ஸோ ஆல் தி மோர் என்னையே நான் நம்புறேன். I must get my glasses, you see. Anyway, நானும் நீயும் செய்ய போற ஆள் மாறாட்டம் ஒன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்குமே தெரியாது, தெரியவும் கூடாது, பீமும் கூட தெரியாது. யூ கேட்ச் மை பாயிண்ட்? அது என்ன அது? எது? ஆள் மாறாட்டம் இல்லையா? இங்கிலீஷ்ல ஏதோ சொன்னிய, கேட்ச் கேட்ச் மை பாயிண்ட். இஸ் தட் இட்? டோக்கா சொன்னியா இல்லையா? இதெல்லாம் அப்படியே வர்றதான் இல்ல. ஞாபகம் வச்சுக்கிறேன், நானும் எங்கேயாச்சும் விட்டுறேன். ஓகே, now get this straight. நீ பெங்களூர்ல இருக்கிறத பார்த்து எல்லாரும் மதன் பெங்களூர்ல இருக்கான்னு நம்பணும். அப்பதான் நான் இங்க ஜாலியா சிஐடி வேலை பண்ண முடியும். பாஸ் ஒன் மினிட் போயிட்டு பீம். பீம் என்ன கண்டுபிடிக்கலன்னா ஜஸ்ட் பாஸ் மார்க். பீமே கண்டுபிடிச்சிட்டா நீ ஃபெயில். அப்படி இப்படி திரும்பி நல்லா உட்கார். என்ன மாதிரி உட்காரியா? நீ நிக்கிறிய, நான் கால் மேல கால் போட்டு போட்டுக்கலாம். முதலாளி மாதிரி. பாஸ் பாஸ் ராஜு மீசை எடுத்துட்டியா? Tomorrow vacating Bangalore, going Waterloo. Go. 1 minute. Catch my point.